செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன்
மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். வல்ல கிருபை என்ற பாடலை பாடி தெய்வ நாமத்தை உற்சாகமாய் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். வல்ல கிருபை நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுவே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுவே.
சுகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. எல்லா நாவுகளில் ஒரே ஒரு துணி, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. உன் வாயை விரிவாக திற, அப்பொழுது உன்னை நன்மையினால் நிரப்புவேன். இந்த காலையில் நம்ம எல்லாரும் வாயை திறந்து விரிவாய் திறந்து, ஓ சங்கீதக்காரனை போல, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு செவி கொடுக்கிற ஜனமாய், உம்முடைய வழிகளில் நடக்கிற ஜனமாக, ஆண்டவரே உமக்கு நலமானதை செய்ய தேவரீர் அனுக்கிரகம் பண்ணும் என்று சொல்லி எல்லா வாயை திறந்து துதிப்போம். அவர் துதிகளுக்குள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். ஓ கேருபீன்களால் சேராபீன்களால் துதிக்கப்படத்தக்கவர், துதிக்கு பாத்திர. ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் நமக்கு ஓ நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக, பக்க துணையாக, பாதுகாவலனாக, அரணாக, கோட்டையாக ஓ நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். எல்லாரும் ஆண்டவரை துதியுங்க. இந்த காலையில கர்த்தரை துதிக்கிற துதி, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை நம்முடைய நாவுகளில் உருவாகட்டும். கர்த்தரை ஓ பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் துதித்தவர்களுடைய வாழ்வில் நிலைமையை மாற்றி இருக்கிறார். துதிக்கிறவனுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனுக்கும் ஆராதிக்கிறவனுக்கும் நான் அவனுக்கு ஏற்ற நன்மைகளை செய்வேன். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. என் கண்கள் திறந்தவைகள், என் செவிகள் கவனித்திருக்கிறவைகள், என் வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறவைகள். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் போதுமானவர், அவரே பரிகாரியான கர்த்தர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. என்னை நேசிக்கிறவர், என்னை அன்பு செலுத்துகிறவர், எனக்காக பரிந்து பேசுகிறவர், என்னை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், என்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. அவர் நரை மட்டும் என்னை சுமக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவரே, இந்த நல்ல காலை வேளையில எங்கள் மத்தியிலே நீர் வந்திருப்பதற்காக எல்லா உற்சாகத்தோடு வந்தமைக்காக உமக்கு நன்றி, உமக்கு துதி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்படி பக்தனை போல சொல்லுவோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் என்னை
ஆண்டவரை இதுவரை ஒவ்வொரு நாளிலும் நடத்தி வந்த கிருபைகளை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாரும் என்னோடு இணைந்து பாடி அவர் நாமத்தை உயர்த்தி அவருக்கு ஆராதனை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தினீரே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால். கரங்களை உயர்த்தி நான் உம்மை நண்பர்களும் தள்ளுகிற பொழுது எனக்கு உயிர் கொடுத்து என்னை நேசித்த ஒரு தெய்வத்தை உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலையிலே நம்ம எல்லாரும் முழு இருதயத்தோடு அவர் நாமத்தை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோட கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்தி அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்தி அவர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் செலுத்தி அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் கடந்த நாள் முழுவதும் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் இந்த வருஷத்தின் இந்த 5 மாதம் அளவும் நமக்கெல்லருக்கும் அவர் நல்லவராக இருந்தார். நம்முடைய ஆத்துமாவை பாவத்தில் விழாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை தேவனுடைய சமூகத்துக்கு பிரியமற்ற இடத்திற்கு கொண்டு போகாதபடிக்கு சிந்தனை மண்டலங்களை முழுமையாக அவர் பாதத்தில் நான் பரிசுத்தரானபடியினால் நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லி பரிசுத்தத்துக்கு நேராக எங்களை சமர்ப்பிக்க தேவரின் கொடுத்த நல்ல கிருபைகளை நினைத்து நம்முடைய தயவை நினைத்து
உம்முடைய ஆறுதலான நல்ல வார்த்தைகளை நினைத்து எங்களை பாவத்துக்கு சிக்கிவிடாதபடிக்கு, பாவத்துக்கு தள்ளிவிடாதபடிக்கு எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தினீர். பரிசுத்த ஜாதியாக வேர் பிரித்தீர். எங்கள் சரீரத்துக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, சுகத்தை கொடுத்தீர், நல்ல பலத்தை கொடுத்தீர். யோசுவாவை போல குடும்பமாக உம்மை ஆராதிக்க கிருபை செய்தீர். எங்கள் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்தீர். எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை குணப்படுத்தினீர். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீர். நாங்கள் கையிட்டு செய்கிற வேலையும் எங்கள் களஞ்சியங்களை ஆசீர்வதித்தீர். எங்கள் பட்டணங்களில் நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களை வெளியிலே ஆசீர்வதித்தீர். எங்கள் மாப்பு செய்கிற தொட்டியும் எண்ணெயும் ஆசீர்வதித்தீர். எங்கள் அலங்கத்துக்குள்ளே சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுத்தீர். தேசத்துக்கு நல்ல மழையை கொடுத்தீர். ஓ, நீ நல்லவர், நீர் போதுமானவர், நீரே பக்க பலமானவர், நீரே ஆறுதலின் தேவன், நீரே கண்மலையின் தேவன், நீரே மீட்பர், நீரே ரட்சகர். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைக்கும் பொழுது, ஓ ஆண்டவர், எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன். எங்கள் கால்கள் வலி விலகாதபடிக்கு, ஓ எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் எங்களை தெரிந்து கொண்டு நடத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து நன்றி பிதாவேன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோட எல்லா வாயை திறந்து நன்றி நிறைந்த இருதயத்தோட, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர், கர்த்தரே ராஜாதி ராஜா, சர்வ சேனைக்கும் அதிபதி. கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். கரங்களை தட்டி நன்றின்னு சொல்லி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லி, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்கு அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். கரங்களை உயர்த்தி எண்ணிப்பார், அதை என்றும் எண்ணிப்பார். கரங்களை உயர்த்தி காப்பவர் காப்பார், இன்னும் நீ மேலும் காத்திடுவார். கரங்களை உயர்த்தி கலங்காதே மனமே, காத்திடுவார். ஒரு விஷயம் கூட, காப்பவர் காப்பார், இன்னும் மேலும் காத்திடுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கலங்காதே மனமே, காத்திடுவார். நல்ல காலை வேளையில ஒரு புது பலத்தை பெற்றுக் கொள்வதற்காக, ஒரு புதிய ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்காக, ஒரு புதிய நம்பிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக, ஒரு புதிய கிருபையை பெற்றுக் கொள்வதற்காக, ஒரு புதிய சத்துவத்தை பெற்றுக் கொள்வதற்காக சபையை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். இந்த காலையிலே அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். வாயை திறந்து சொல்லுங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இந்த காலையிலே நான் யாரிடத்துல போவேனப்பா, யாரிடத்துல போவேன்? உங்களிடத்துல வந்த நித்திய ஜீவ வசனம் உண்டு, ஒரு நித்திய வாழ்வு உண்டு. உங்களை மட்டும் நம்புவேன் அப்பா, உங்களை மட்டும் விசுவாசிப்பேன் அப்பா.
உமக்கு மாத்திரம் ஆராதனை, உமக்கு மாத்திரம் ஆராதனை. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே. இயேசப்பா, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லலாமா? ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை நாயகன் நீரே. இயேசப்பா, ஆராதனை நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நீரே. கர்த்தாவே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தேடுவீர்களானால் கண்டடைவீர்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சேரக்கூடாத வழியிலே நம்மை வழிநடத்துகிறவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். காலையிலே நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த வாரத்திற்கு என் குடும்பத்துக்கு வர வேண்டிய, இந்த மாதத்துக்கு என் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மையான எந்த ஈவு உங்க கரத்தில் இருக்கிறதப்பா. நீர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற ஆண்டவர். வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. உன் கையிட்டு செய்கிற வேலையை ஒரு ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். நாதைகளுக்கு தேவன், விதவைகளுக்கு தேவன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன், அடைக்கலமான தேவன். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவரை ஆராதியுங்கள். தாவீது முழுமையாக ஆண்டவரை ஆராதித்தான். தாவீதினுடைய ஆராதனை அந்த ஆண்டவர் அங்கீகரித்து அவனை மேய்ப்பனாய் இருந்தவனை ராஜாவாக உயர்த்தின ஆண்டவர். உங்கள் நிலைமைகளை நன்றாய் அறிகிற ஆண்டவர். உங்கள் எல்லைகளை யாபேசினுடைய எல்லைகளை போல விரிவாக்கி உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவனும் திறக்கப்படாதபடி பூட்டுகிறவர். திறந்த வாசலை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வைக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். எவனும் ஆண்டவர் சமூகத்தில் பெற்றுக்கொள்ள கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள கடவன். இந்த காலையில் கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி. துதி கன மகிமையாம் எடுத்துக்கொள்ளும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 34 வசனம் 20 ஒருவர் 22. கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளின் முதற் பேரானவைகளை எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். வெறுங்கையோடே என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது. 22ஆம் வசனம்.
கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. லேவியராகமம் 23:16. லேவியராகமம் 23:16. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். கண்களை மூடுவோம், செபிப்போம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை ஜனங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும். அடியனை சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு பெந்தெகோஸ்தே பண்டிகை அல்லது பெந்தெகோஸ்தே நாள் என்ற தலைப்பில் கர்த்தர் வார்த்தையை உங்களுக்கு ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் கொண்டு வர ஜெபத்தோடு நிற்கிறேன். 430 ஆண்டு காலங்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமையாயிருந்தார்கள். அடிமையாயிருந்த இந்த ஜனங்களை விடுவிப்பதற்கு முட்செடியின் எரிகிற முட்செடியின் நடுவில் நின்று கர்த்தர் மோசேயை பார்த்து, மோசே மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். இந்த ஜனத்தை விடுவிப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த ஜனம் அடிமையாய் இருந்தது போதும், இவர்களுக்கு ஒரு பாலும் தேனும் தேசத்தை காட்டுகிறேன், அங்கே அழைத்து செல் என்று சொன்னார். அப்படி 430 ஆண்டுகள் அடிமையாயிருந்த இந்த ஜனங்களை தேவன் விடுவித்து அவர்களுக்கு ஒரு புதிய தேசத்தை கொடுத்தார். அந்த தேசத்துக்கு பெயர்தான் கனான். அந்த தேசத்திலே அவர்களை விடுவித்தது நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு 7 பண்டிகையை கொண்டாடுவதற்கு, ஆசரிப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை உரைத்தார். பண்டிகை என்றால் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப குதூகலமாக்கும். புது ட்ரெஸ் கிடைக்கும், புதிய குடும்பங்கள் பல இடத்தில் இருக்கிறவர்கள் இணைந்து ஒன்று சேர்வார்கள். ஒரு பெரிய ஆரவாரம். மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காணம் விற்றாலும் ஓணத்தை கொண்டாட வேண்டும். இல்லாதவனும் இருக்கிறவனும் எல்லாரும் பண்டிகை கொண்டாடுகிற வழக்கம் உண்டு. அப்படி இஸ்ரவேலுக்கு பிரமாணமாக 7 பண்டிகையை ஆசரிக்க கர்த்தர் அவர்களுக்கு வாக்குரைத்தார். 1வது பண்டிகை பஸ்கா பண்டிகை. பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள். 2வதாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை அவர்கள் ஆசரித்தார்கள். 3வதாக முதற் பலன், முதற் கனி பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள். 4வதாக பெந்தெகோஸ்தே என்று சொல்லப்படுகிற பண்டிகை. இந்த பண்டிகை தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி உங்கள்கிட்ட பேச போறேன். 5வதாக எக்கால பண்டிகையை ஆசரித்தார்கள். 6வதாக பாவ நிவாரண பலியை ஆசரித்தார்கள். 7வதாக கூடார பண்டிகையை அவர்கள் ஆசரித்தார்கள். ஆக 7 பண்டிகையை மும்முறையாய் வேர்பிரித்து அவர்கள் தேவ சமூகத்துக்கு முன்பதாக ஆசரித்து வந்ததாக வேதத்தின் உண்மையான ஆழமான சத்தியம் என்பதை முகவரையிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் வாசித்த வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை தேவ சமூகத்தில் ஒருமுகப்படுத்துகிறேன். பெந்தெகோஸ்தே என்ற வார்த்தையின் அர்த்தம் 50வது நாள். மறக்கக்கூடாது. பெந்தெகோஸ்தே என்ற நாளுக்கு 50வது நாள் என்று அர்த்தம். இங்கே வாசித்த வசனம் ஒரு பெரிய
மறைபொருளை வெளிப்படுத்துகிறது. என்ன மறைபொருள்? கழுதையின் தலையீற்றை. நம்ம எல்லாம் பாடணும், நம்முடைய ராஜாதி ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருகிற தேவன் என்று. இங்கே கர்த்தர் அதற்கெல்லாம் முன்பதாக ஒரு கழுதையினுடைய தலையீற்றை, பிறந்த கழுதைய ஒரு ஆட்டுக்குட்டியினால என்ன செய்யணுமா? மீட்டுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் யாரால் மீட்கப்பட்டீர்கள்? எப்படி மீட்கப்பட்டீர்கள்? நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி 33 வயசுல கோல்கதா கபாலஸ்தலம் மண்டையோடில் இருந்து உங்களை இந்த ஆட்டுக்குட்டியானவர் மீட்டு கொண்டது போல ஒரு கழுதை தன் தலையீற்றில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு மீட்டு கொள்ள வேண்டும். அதை மீட்டு கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போட வேண்டும். உன் பிள்ளைகளின் முதற் பேரான எல்லாரையும் மீட்டு கொள்ள வேண்டும். வெறுங்கையோடு கர்த்தர் சமூகத்தில் வரக்கூடாது. அப்போ ஒரு கழுதை மீட்டு கொள்ளப்பட வேண்டுமானால் ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. அல்லேலூயா. நீங்களும் நானும் மீட்டு கொள்ள வேண்டும் என்றால் உலக ஸ்தாபனமும் தோன்றுவதற்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நம்மை மீட்டிருக்க வேண்டும். 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருஷ முடிவில் சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. எல்லாரும் ஈஸ்டர் ஞாபகம் இருக்கா? ஈஸ்டர் இருந்து இன்னைக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை 7வது ஞாயிற்றுக்கிழமை. ஒரு அலையில சொல்லுங்க, எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை? ஈஸ்டர்ல இருந்து இன்னைக்கு வர கரெக்ட் 50வது நாள். ஞாபகம் இருக்கா? என்ன பாஸ்டர், நாங்க வருவோம் போவோம். 50வது நாள். இந்த 50வது நாளுக்குள்ள விளக்கத்தை உங்களுக்கு சொல்லி இந்த வார்த்தையை அடுத்த பகுதிக்கு உங்களை கொண்டு சொல்ல போகிறேன். அதற்கு முன்னே எனக்கு ஒரு வசனத்தை கூட நீங்க வாசித்து கொடுத்துடணும். லேவியராகமம் 23:16. 7ஆம் மறுநாளாகிய 50வது நாள் மட்டும். ஒரு அலையில சொல்லுங்க, 50வது நாளுக்கு பொருள் என்ன? பெந்தேகோஸ்தே நாள். இப்போ அதை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். இயேசு உயிர் தெழுந்தார். ஒரு அலையில சொல்லுங்க, இயேசு உயிர் தெழுந்தார். பற்பலருக்கு அவர் தரிசனமானார். அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக இவங்கள் எல்லாரை கூப்பிட்டு சொன்னாரு, நாம் போவது உங்களுக்கு நல்லது. சீசர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எனக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம். ஒரு அல்லேலூயா. அவன் அவர் சொன்னார், எப்பா நான் கூடாரம் போட்டு ட்ரெண்ட் அடிக்க வரல, நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். அப்பொழுது இயேசு சொன்னாரே, நான் போகிறேன், நான் போவது நல்லது. இந்த காலையில் சபையோடு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பரமேறிலிருந்து 50வது நாள் ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்தது. பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியை இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த நாளுக்கு பேர் தான் பெந்தெகோஸ்தே பண்டிகை. ஒரு அலையிலே சொல்லுங்க. இதை குறித்து நம்ம தெளிவாக இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ மறக்கக்கூடாது, இயேசு பரமேறிலிருந்து உயிர்த்தெழுந்து பரமேறிலிருந்து அன்னையிலிருந்து 50வது நாள் பரிசுத்த ஆவியை பரலோகத்தின் தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதை நான் பின்பகுதியில் கொண்டு வருகிறேன். இப்போ அதனுடைய விளக்கமான 3 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். வாசிக்கலாம்.
அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை எனக்கு வாசித்து தந்த ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பெந்தெக்கோஸ்தே நாள் என்கிற நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடித்தது, முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்து நிற்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்தமர்ந்தது. எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேட்கணும். பெந்தெக்கோஸ்தே என்ன நாள், அதுக்குள்ள அர்த்தம் என்ன மறக்க கூடாது. எந்த ராத்திரி கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லணும். எத்தனை நாள்? 50வது நாள். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், வேத அடிப்படையில் அந்த கணக்கின் பிரகாரம் இன்றைக்கென்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலருடைய லைஃப்ல அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, ஒருமனப்பட்டார்கள். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களுக்குள்ளே இவ்வளவு குடும்பத்தில் சபையோடு கர்த்தர் சமூகத்தில் உங்களுக்கு ஒருமனப்பாடு இருக்கிறதா? நான் உங்களை அணுவாக சிந்தித்து உங்களுடைய செயல்பாடுகளை நன்கு நுண்ணறிந்து செயல்படுகிற ஒரு ஊழியக்காரன். பார்க்க சொல்ல தெரியாது, ஆனால் அவ்வளவு கேர் எடுத்து ஸ்டடி பண்ணுகிற ஒரு போதகர். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கிற, உங்களுக்குள்ள ஒருமனப்பாடு இருக்கிறதா? ஒன்னஸ், ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள். இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர் கூடியிருக்கோம், அப்படிதான். ஒரு சபை வளர்ச்சிக்கு இவ்வளவு கூடுகை என்கிறது ஒரு பிரதானமான காரியம். கர்த்தர் கேட்கிறார், மகனே நீ எப்பொழுதும் ஆராதிக்க வருகிறாய், ஆராதனை எல்லா ஆராதனைக்கு கலந்து கொள்ளுகிறாய், உனக்குள்ளே ஒருமனப்பாடு இருக்கிறதா? அப்படி ஒரு ஒருமனப்பாடு நமக்குள்ள வந்ததென்றால், இந்த காலையிலே அந்த 1ஆம் வசனத்துக்கு மாத்திரம் உங்க சிந்தனைகளை கொண்டு வருகிறேன். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். சர்ச்சை நல்லா புரிஞ்சுக்கிடணும். வாரத்தில் எத்தனை நாள் ஆலயத்துக்கு வருகிறீங்களோ எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் ஒரு மனது. பக்கத்தில் கையை பிடிச்சலும் ஒரு மனது. ஆனா உங்களுக்குள்ளே ஆவியானவர் சொல்லுகிறார், பெந்தெக்கோஸ்தே என்ன நாள் வந்த பொழுது ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடினார்கள். சபையே, விசுவாச குடும்பமே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், உங்களுக்குள்ள என்ன உண்டாகணும்? ஒரு நிலைப்பாடு வரணும். இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஒரு சபை 50வது நாளில் நடந்த சம்பவத்தை விளக்குகிறேன். 2ஆம் வசனம். அப்போ சொல்ற 2:2. அப்பொழுது பலத்த காற்று, ஒரு அலையிலே சொல்லுங்க, என்ன காற்று? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. இன்னைக்கு நீங்க இந்த ஆராதனை வந்து போனீங்க, உங்களுக்குள்ள ஒருமனம் இருந்துன்னா இதுக்குள்ளையும் பலத்த காற்று அடித்திருக்கும். அடிக்கல. காரணம் என்ன தெரியுமா? இங்கே ஒன்னஸ் இல்ல. ஒரு போதகர் ஏன்படா இப்படி நம்மளை பலவந்தம் பண்ணுதாரு, இப்படி எல்லாம் இருக்க ஏன் சொல்லுதாருன்னா, அவர் சிலது ருசித்தார். அவர் விரும்புகிற வண்ணமாக சபையை வளர்த்த விரும்புகிறார். ஆனா கம்யூனிகேஷன், ஃபெலோஷிப் வந்தால் அந்த சபை வளரும். இன்னைக்கு காலையில் கத்துக்க ஃபேன் சத்தத்தை எல்லாரும் கேட்டிருக்கோம். ஃபேனுடைய அந்த காற்றினுடைய தன்மையை உணர்ந்திருக்கிறோம். சந்தோஷம். பலத்த காற்று இதுக்குள் அடித்ததை எத்தனை பேர் முழக்கம் போல கேட்டீர்கள்? வானத்திலிருந்து சடுதிலிருந்து ஒரு சத்தம், முழக்கம் உண்டாய் இவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்தை முழுவதும் நிரப்பிற்று. எந்த நாளில்? பெந்தெக்கோஸ்தே நாளிலே. கர்த்தர் இந்த காலையிலே சபையை பார்த்து சொல்லுதாரு, நான் இன்னைக்கு இந்த பெந்தெக்கோஸ்தே நாளில் 3 காரியத்தை சபையை படிப்பிக்க போகிறேன்.
இந்த 3 இந்த காரியத்தை கற்றுக்கொண்டு போனீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இப்படி வரமாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு மாறுதலை ஆண்டவர் கட்டளையிடுவார். அதற்கு ஆதாரமாக 3 பகுதியாக வேர்பிரித்து இந்த காலையிலே இந்த சத்தியத்தை உங்களுக்கு கைமாறி கொடுக்க ஜெபத்தோடு நிற்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் ஒரு ஆள் 42 ஒரு ஆள் 47 வசனத்தை வாசிக்கலாமே. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தனர். கரங்களை தட்டி. நம்பர் 1, இன்னைக்கு பக்கத்தில் கைப்பிடிச்ச சபை பிறந்த நாள். என்ன பிறந்த நாள்? இந்த சர்ச்சு பிறந்த நாள். சர்ச்சு எப்படி பிறந்துச்சுன்னு தெரியுமா? ஒருவர் தன்னுடைய சொந்த சரீர ரத்தத்தை நமக்கு கிரயம் கொடுத்து, ஆமை சொல்லுங்க, நம்ம அந்நியரும் பரதேசியுமாக இருந்தவங்க, பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்தவர்களை ஒருவர் ஒரு கொடை கீழே நிறுத்தி சபை என்கிற சரீரத்தை பிட்டு கொடுத்தார். அதுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன சொல்றார்னா, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், சபை என்பது அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அந்த சபை வளரும், விசுவாசியும் வளருவாங்க. அடுத்தது பக்கத்தில் கைப்பிடிச்சலும் அந்யுன்யத்திலும். சபை என்னத்தில் இருக்கணுமா? அந்யுன்யத்தில். இந்த காலையில் அந்யுன்ய ஐக்கியத்திலும். அடுத்தது அப்பம் பிட்டுதலிலும். நமக்கு ஒரு மாசத்துல 2 times அப்பம் பிட்டு ஆராதனை இருக்கு. இந்த அப்பம் பிட்டு ஆராதனை சும்மா அந்த வைஃபரும் அந்த திராட்சரசம் அல்ல தெய்வ பிள்ளையே. சரீரத்தை சங்கீதக்காரனை போல சொன்னது போல உளப்பட்ட சரீரத்தையும் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மீட்டு கொள்ளப்பட்ட சபை. அதுல நீங்க பங்காளிகள் ஆகலன்னா நீ பாவத்தில் நிற்கன்னு அர்த்தம். அதனால மாசம் 1ஆம் தேதி இதை விட கூட்டம் சபைக்குள்ள வந்துச்சுன்னா சபை வளர்ந்துட்டுன்னு அர்த்தம். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிற்கிறோம்னு அர்த்தம். இந்த ஆண்டுல இந்த 5 மாசம் முடிய போகுது. எத்தனை அப்பம் பிட்டு ஆராதனை நம்ம மிஸ் பண்ணணும்? எத்தனை ஆராதனையிலே அவர் சரீரத்தை நாம் பானம் பண்ண, பட்சித்து பானம் பண்ண மறந்து போனோம். நீ அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, அந்யுன்யத்துல, அப்பம் பிட்டுதல, ஜெபத்துல, என்னதுல? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே, வீட்டில் ஜெபம் பண்ண ரொம்ப சந்தோஷம், தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ண ரொம்ப சந்தோஷம். ஆலயத்தில் உன்னுடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது? ஜெபம் பண்ணுதலிலும் எப்படி இருக்கணுமா? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் 50வது நாள். என்ன நாள்? 50வது நாளில் சபையை பார்த்து, விசுவாச குடும்பத்தை பார்த்து, உங்களுக்கு இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அறிவிப்பு சொல்லணும். இப்படி பாஸ்டர் இருந்தால் அடியும் வாங்க மாட்டீங்க, கடியும் வாங்க மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்குள்ள இந்த வார்த்தை கிரிய செய்தனால் உங்களால் வீட்டில் அமர்ந்திருக்க முடியாது. 47ஆம் வசனம் 2:47, தேவனை துதித்து. பக்கத்தில் கைப்பிடிங்க. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், அப்போஸ்தலருடைய உபதேசம் நீங்க சர்ச்சுக்குள்ள வர சொல்ல, உங்களை அறியாமலே அந்த கேம்பஸுக்குள்ள வர சொல்ல என்ன செய்யணும்? தேவனை துதிக்க. ஆண்டவரே, போன வாரம் முழுவதும் நான் போன பாதைகள் எல்லாம், என்னுடைய வேலைகளில் எல்லாம், கடினமான பாதைகளில் எல்லாம், சில இரவு கடத்தை சொல்லி அழுத நேரத்தில் எல்லாம் எனக்கு எங்கோ ஒரு வாசலை திறந்து என்னை ஆசீர்வதித்து என் ஜீவனை மரணத்திலிருந்து இந்த இடத்துல கொண்டு வந்தேங்கன்னு சொல்லி ஒரு துதிக்கிற ஒரு ஜனத்தினுடைய கூக்குரலை, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நான் எதிர்பார்க்கிறேன். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டார். நம்முடைய இந்த ஆண்டினுடைய இலக்கு என்பது 50 புதிய குடும்பம். எத்தனை குடும்பம்? 50 புதிய குடும்பம்.
ஒரு குடும்பத்தை கூட என்னால் கொண்டு வரல முடியலனா அதற்கு காரணம் நான் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உண்மையில் என்ன செய்யல, நிலைச்சு நிற்கல. இந்த சபை பிறந்த நாளில் ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணுவோமா? ஆண்டவரே, எனக்குள்ளே ஏக சிந்தை, எனக்குள்ளே அந்யுன்ய ஐக்கியம், எனக்குள்ளே அப்பம் விட்டு ஆராதனை, எனக்குள்ளே துதிக்கிற மனதை தர வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இருக்காருன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா. நம்பர் 2, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1:44 1:46. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது பக்கத்தில் கைப்பிடிச்சு சமத்துவம் சொல்லுங்க. சமத்துவம். ஆமா சொல்லுங்க. 46ஆம் வசனத்தை வாசிங்க. நான் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனோட உங்ககிட்ட வரேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணார்கள். கரங்களை தட்டி இன்னைக்கு பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்தார்கள். இந்த காலையில கர்த்தர் சொல்றாரு, ஒரு சபை வளர வேண்டும் என்றால், ஒரு சபை சமத்துவம் பெற வேண்டும் என்றால் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாக வைத்தார். எனக்கு தமிழ்நாட்டினுடைய மறைந்த முதல்வராயிருக்கின்ற கருணாநிதி ஐயா மேல ஒரு பெரிய காரியத்தில் ரெஸ்பெக்ட் உண்டு. சமத்துவபுரத்தை கட்டினவர். என்னத்தை கட்டினவர்? இந்த காலையில் எல்லாரையும் ஒருமித்து வைத்தார். ஆனால் நான் இந்த புஸ்தகத்தை படிக்க சொல்ல அவருக்கு இந்த புஸ்தகம் ஏதோ ஒரு இடத்தில் அவரை ஈர்த்திருக்கிறது. ஒரு கரங்களை தட்டி. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாக எண்ணினார்கள். இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, சபைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, உங்களை ஆண்டவர் தந்ததை ஒருமித்து அனுபவிக்கிற அனுபவம் நம்மகிட்ட இருக்கா? இந்த காலையில் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவிக்கிற சுபாவம் நமக்கு எப்போ வந்துச்சோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம். அடுத்த 46ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினமும் தரித்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். சபையோடு கர்த்தர் சொல்கிறார், சபைக்கு என்னைக்கு சமத்துவம் வருகிறதோ, சமத்துவம் வந்துச்சோ, அந்த நாளுக்கு பேர் தான் பெந்தெக்கோஸ்தே நாள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் கொண்டார். இன்னைக்கு காலையில் சபை கிட்ட சொல்லுதேன், நீங்க பல குடும்பத்தில் பல சூழ்நிலைகளில் பிறந்து வளர்ந்தவங்க, பல பெற்றோர்கிட்ட வளர்ந்தவங்க, பல கலாச்சாரத்தில் வளர்ந்தவங்க. ஆனால் இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகணும்? ஒரு மனப்பாடு உண்டாகணும். ஏன் இன்னைக்கு சபையில் ரொம்ப ஜபம் பண்ணணும், சபை விண்ணப்பத்தை பண்ணணும், சில காரியங்கள் ஏன் பதில் வரணும்னா இங்க ஒன்னஸ் இல்லை, ஒரு மனப்பாடு இல்லை. நானே ராஜா நானே மந்திரி. ஒரு குறுகின வட்டத்தில் இருக்கிற சபையோடு கர்த்தர் சொல்றார், உனக்கு ஒரு பரந்த மனப்பான்மை ஒன்னஸ் உன் தேவாலயத்தில் வேண்டும். ஆலயம் முடிஞ்ச உடனே அங்கிருந்து இங்க வர ஒருவர் சகோதரிமாரை நீங்கள் விசாரித்து, உங்கள் குடும்பங்கள் எப்படி இருக்கிறது, பொருளாதாரம் எப்படி இருக்கிறது? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடே இருந்தார்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எல்லாரையும் ஒரு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம். ஒருவேளை நீங்கள் இதில் படித்தவர்கள் உண்டு, பட்டதாரிகள் உண்டு. படித்தவர்கள் உண்டு, பட்டதாரிகள் உண்டு. இந்த காலையில் ஏழைகளும் உண்டு, தரித்திரர்களும் உண்டு. இவர்களை எல்லா இடத்திலும் ஒரு நிலைப்படுத்தி அழகு பார்க்கிற ஒரே இடம் தேவாலயம்.
அதுங்கே ஏற்றத்தாழ்வு வரவே கூடாது. ஏற்றத்தாழ்வு நம்மை என்ன செய்யக்கூடாது? ஃபேஸ் பண்ணி உயரத்தில் வரக்கூடாது. அப்படி வந்ததென்றால் சபை இல்லாமல் போய்விடும். இந்த காலையில் கத்திரத்தில் கேட்பாண்டவரே, AD 70 தான் கிறிஸ்தவன்னு பேர் வந்துச்சு. எத்தனை கிறிஸ்தவர்கள் என்ற பேர் AD 70 தான் வந்தது. கிறிஸ்தவன் என்றால் அவன் ஒரு நிலைப்பாடு உள்ளவன், சமத்துவம் உள்ளவன் என்பதை சபைக்கு ஆண்டவர் படிப்பித்து கொடுக்கிறார். ஆண்டவரே, என் சபைக்கு வருகிற எல்லாரையும் ஒரே கண்ணில் பார்ப்பேன் ஆண்டவரே. ஒரே சொல்லுங்க, எல்லாரையும் விசாரிப்பேன் ஆண்டவர். ஒருவேளை அவங்க எனக்கு கொடுத்ததுனால அல்ல, ஒருவேளை அவங்க எனக்கு ஏதாவது உதவி செய்தனால இல்லை, உதவி செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி நான் எல்லாரையும் ஒருபோல நேசிப்பேன். ஒரு கொடகில எல்லாரையும் பார்ப்பேன். எனக்குள்ள இங்கே வந்தால் ஜாதி பெருமை வந்துடக்கூடாது, சமுதாயத்தின் பெருமை எனக்கு வந்து விடக்கூடாது. நான் தான் இந்த ஊரில் எல்லா பெரிய காரியங்களை பெரிய குடும்பத்தில் பண்ண ஏன்டா தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லி எந்த பெருமையும் வந்து விடக்கூடாது என்று ஆண்டவரிடத்தில் நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி. டீச்சர் நிறுத்துங்க, எல்லாரும் என்ன கொஞ்சம் கவனிங்க. பக்கத்தில் கையப்பிடிங்க. நீங்கள் மனம் திரும்பி. முகத்தோடு முகம் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் என்னடா நாங்களும் மனம் திரும்பி வருஷங்களாச்சு பாஸ்டர். இல்லை, சபைச்சில மனம் திரும்பணும். பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்க, மனம் திரும்பணும். ஆராதனை நேரத்தில் மனம் திரும்பணும். உபவாச கூட்டத்தில் மனம் திரும்பணும். ஜெபிப்பதில் மனம் திரும்ப வேண்டும். கொடுக்கதில் ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, திரும்பி கையப்பிடிங்க. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று பாவத்தை அறிக்கை செய்யணும். பாவத்தை அறிக்கை செய்யணும். பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீங்க இப்படி கான்செப்ட்ல இந்த வசனத்தின் அடிப்படையில் முழுமையாக கர்த்தரிடத்தில் வந்தா உங்களுக்கு ஒரு சான்றிதழ் நான் தாரேன். நீங்க என்னத்தை பெற்றிருக்கீங்க? பரிசுத்த ஆவி. இது அதனுடைய விளக்கத்தை பின்பகுதியில் ரொம்ப பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி இந்த காலையில் உங்ககிட்ட பேச போகிறேன். மூன்றாவது, சத்தியம் வெளிப்பட்ட நாளாகும் இந்த நாள். ஒரு நாளிலே சொல்லுங்க, என்னது? சத்தியம் வெளிப்பட்ட நாள். நல்ல ஆழமா இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை விளக்க ஆசைப்படுகிறேன். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சகோதரா, நீ உன் மனைவி கிட்ட சிலதுல மனம் திரும்பணும். மனைவியே, உன் கணவன்கிட்ட சிலதை மனம் திரும்பணும். வேலைக்காரர் வேலைக்கு போச்சல இந்த எஜமானனை பார்க்க சொல்ல முறுமுறுப்பு வரும். அந்த ஆள் இருந்ததுனால தான் உனக்கு சம்பளம் கரெக்டாக வருது தெரியுமா? ஒரு அலையில சொல்லுங்க. செவர் இருந்த போய் தான் சித்திரம் எழுதணும். நீங்க 10 விசுவாசி இல்லாட்ட ராஜபாசி இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது தெரியுமில்ல உங்களுக்கு? 10 பேர் இருந்தாதான் இந்த மாதிரி பிரசங்கத்தை பண்ணும். செவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் எழுத முடியும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உப்பர ஆண்டவரே, நான் எங்கெல்லாம் ஆண்டவரே மனம் திரும்பணும், எங்கெல்லாம் ஆண்டவரே என் பாவத்தை அறிக்கை செய்யணும், எங்கெல்லாம் ஆண்டவரை உண்மையாகவே நான் மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் எடுத்தேனான்னு சொல்லி தற்பரிசோதனை செய்ய வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். நான் உங்ககிட்ட நின்று சொல்றேன், நான் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றவனாக, பரிசுத்த ஆவியை தரித்தவனாக, பரிசுத்த ஆவியை அனுபவிக்கிறவனாக நான் உங்க மத்தியில் நிற்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பாவத்தை குறித்து, என்னத்தை குறித்து? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்துணர்த்துகிறவர். பலத்த காத்தடிப்பது உண்மைதான். சரீரம் புல்லரிக்கிறது மாதிரி எல்லாம் அனுபவம் இருக்கிறதா. உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத வழிக்கு ஒரு வல்லமை இறங்குகிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் சாட்சியான வாழ்க்கை இருக்கிறவங்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
வாய் எடுத்தா போய் சொல்லுவோம். ஹலோ எங்கே இருக்கிய? நான் இப்போ தான் வீட்டை விட்டு போனேன். வீட்டில் பெட்ரு இருந்துக்கிட்டாங்க நம்ம சொல்லுவோம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள், பரிசுத்த ஆவியை வேதனைப்படுத்தாதீர்கள். ஆதலால் இன்னைக்கு காலையில் நான் ஒவ்வொருவரும் நாம் சிலதில் மனம் திரும்ப, பாவ மன்னிப்பை, பாவத்தை அறிக்கை செய்ய, ஞானஸ்தானம் பெற்றவர்களாக, பரிசுத்தாவின் வரத்தை பெற்றவர்களாக சபை மாற கர்த்தர் அழைக்கிறார். அது கலாத்தியருக்கு ரொம்ப அழகாக ஒரு பரிசுத்தாவினுடைய குவாலிட்டியை, வரத்தை உடையவனுக்கு இருக்கிற அந்த குவாலிட்டியை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். வாசிங்க, கலாத்தியர் 5:22. ஆவியின் கனி, பரிசுத்தாவியினுடைய ஃப்ரூட்ஸ், கனி உடையவனுடைய வாழ்வு அன்பு. பக்கத்தில் கையை பிடிக்கணும். நீ பரிசுத்தாவியை உடையவளாக இருந்தால் நமக்கிட்ட என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். அன்பை குறித்து ஸ்கூலில் படித்த ஒரு காரியத்தை எனக்கு இப்போ ஞாபகம் வருது, அதனால சொல்லுதேன். அன்பு ஆக்கப்படும் பண்டமன்றோ. அன்பை உருவாக்கவே முடியாது. ஒரு செல்போனை உண்டாக்குன மாதிரி அன்பு ஒருவனுடைய இருதயத்தில் கிறிஸ்து மூலம் உண்டாகி, அன்பு என்னது? சந்தோஷம். என்னது? இன்னைக்கு எல்லா வீட்டில் எல்லாம் உண்டு. பாருங்க, நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். கூட படித்தவன் கல்யாணம் ஆனான்னு சொல்லி ஃப்ரெண்டாக அவங்கள ஒரு நல்ல ஆகாரம் கொடுப்பதற்கு ஒரு குடும்பம் அழைக்கிறது. 2 குடும்பமும் சாப்பாடை உக்காந்தாச்சு. 2 குடும்பமும் சாப்பாடை விளம்பிக்கிட்டு இருக்க சொல்ல மனைவி கையிலிருந்து பிளேட்டு கீழே விழுந்து உடஞ்சிச்சு. ஒரு கலவர பூமியாக அந்த வீடு மாறிச்சு. இன்னைக்கு காலையில் நம்ம வீடு அன்புள்ள வீடா இருக்கா? சந்தோஷமுள்ள வீடா இருக்கா? சமாதானமுள்ள வீடா இருக்கா? நீடிய பொறுமை உள்ள வீடா இருக்கிறா? தயவுள்ள வீடா இருக்கா? நற்குணமுள்ள வீடாக இருக்கிறா? விசுவாசம் உள்ள வீடாக இருக்கிறதா? அடுத்த வசனம், சாந்தமுள்ள குடும்பமாக இருக்கிறதா? இச்சை அடக்கமுள்ள குடும்பமாக இருக்கிறதா? அந்த குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறார். அது இல்லாத வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இன்னைக்கு காலையில் கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து காட்டுகிற வாழ்வு, சாட்சியாய் வாழ்கிற வாழ்வு, அந்த வாழ்க்கையின் பரிசுத்த ஆவியானவர் வந்த பெந்தெக்கோஸ்தே பண்டிகையிலே, பெந்தெக்கோஸ்தே நாளிலே, பெந்தெக்கோஸ்தினுடைய அனுபவம் எனக்கு உண்டாக வேண்டும் என்று சபையை ஆண்டவர் படிப்பிக்கிறார். காதுள்ளவன் கேட்க. ரோமர் 3:25-26. ரோமர் 3:25-26. தேவன் பொறுமையாயிருந்த, முற்காலத்தில் நடந்த, தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசிக்கிறவனை நீதிமானாகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பித்தும் பொருட்டாகவும். கரங்களை தட்டி பக்கத்தில் கையை பிடிச்சு நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். எப்படி ஆக்கியிருக்காரா? அதனால நான் பாவி நிலை ஜெபம் பண்ணாதங்க, தூசி நிலை ஜெபம் பண்ணாதங்க. நீங்க யாரு? நீதிமான்கள். தேவன் பொறுமையாயிருந்த, முற்காலத்தில் நடந்த பாவங்கள் எல்லாம் அவர் பொறுத்திருக்கிறார். இனி 2 பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவராக மாறி இருக்கிறார். சிலுவையில் நமக்கு நீதி செய்திருக்கிறார். நீங்க அடிக்கப்பட வேண்டிய, நான் அடிக்கப்பட வேண்டியதில் அவர் நீதி செய்து நம்மை, பக்கத்தில் சொல்லுங்க, நீதிமானாக்கி இருக்கிறார். நம்மளை யாராக்கி இருக்கிறாரு? நீதிமானாக்கி இருக்கிறார். 26ஆம் வசனத்தை கூடி வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே
பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். நம்ம சில நேரத்தில் நமக்கு பலவீனம் ஒரு சில யாராவது வேலையாகும், நீங்கள் அங்கே போயிட்டு வந்து இதை செய்திருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஒருவர் கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினால பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஏன் ஏற்படுத்தினார்? உங்களையும் என்னையும் அவர் நீதிமானாக மாற்றியிருக்கிறார். 2 வசனத்துக்குள்ளாக நின்று உங்களை இந்த வார்த்தை சொல்லி ஜெபத்தோடு உங்களை ஆசீர்வாதத்தோடு உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்ப போகிறேன். எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. கரங்களை தட்டி. கழுதை தலையிட்டு ஆட்டுக்குட்டியினால் என்ன செய்யணும்? மீட்டு கொள்ள. கவனமாக கேட்கணும். இந்த வசனம்லாம் ரொம்ப ஆழமாக உங்களுக்கு நிதானித்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்லிக் கொடுக்கிறேன். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரி. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. ஒருவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. நீங்கள் பரிசுத்தாவியினால் வழி நடத்தப்பட வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்க. உங்களை இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்பது இரத்தத்தை சிந்தி உங்களை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால், அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் மாடையும் நீங்கள் ஆடையும் நீங்கள் கோழியையும் நீங்கள் பலி செலுத்தியிருக்கக்கூடும். உங்களை அப்படியெல்லாம் பலி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி தன்னை தாமே கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட ஒரு கழுதை மீட்டுக்கொள்வதற்கு ஒரு ஆடு தேவைப்பட்டது. ஒரு அலையில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கழுதையின் தலையீற்றை, ஒரு கழுதையினுடைய தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியினால் என்ன செய்யணும்? மீட்டு கொள்ளப்பட வேண்டும். அப்படி ஒரு ஆட்டுக்குட்டியாக தன் சரீரத்தினுடைய சகல பஸ்காவினுடைய ஊனமல்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டியினாலே உங்களை இரத்தம் சிந்தி மீட்டு மன்னித்து உங்களை தேவ பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். கடைசியாக அதே எபிரேயர் 10 வசனம் 18 திருப்பிக் கொள்ளலாமே. 10:18 இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் கரங்களை தட்டி. இன்னைக்கு காலையில் இனி உங்களுக்காக இனி ஒருவர் பலியாக மாட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க. இனி ஒருவர் மரிக்க மாட்டார். இனி ஒருவர் உயிர்த்தெழ மாட்டார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால், பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். இனி பாவத்தின் நிமித்தம் ஒருவர் பலி செலுத்த மாட்டார். கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகை நம்மை ரட்சிப்பதற்கு, விழுந்து போன பாவத்தில் விழுந்து போன ரட்சிப்பதற்கு. இனி இயேசு வருகிறது. செம்மறியாடையும் வெள்ளாடையும் 2ஆக வேறு பிரிக்க வரப்போகிறார். அன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நீ உண்மையாகவே பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாயா? ஒரு பரிசுத்தாவியினுடைய அனுபவம் உனக்கு இருக்கிறதா? ஒரு பரிசுத்தாவியினுடைய குவாலிட்டி, குணம் இருக்கிறதா? அந்த பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாயா என்று தற்பரிசோதனை செய்து, எனக்கும் பரிசுத்தாவிக்கும் நல்ல தொடர்பு இருக்கிறதா, இந்த பரிசுத்தாவியினுடைய குணநலம் எனக்குள்ளே இருக்கிறதா என்று தற்பரிசோதனை செய்து கொண்டு, அவர்தான் என்னை வழி நடத்துகிறாரா என்று சோதித்து,
யாருக்கிட்டையாவது வைராக்கியமா இருக்கிறீங்களா? யாருக்கிட்டையாவது பொறாமையா இருக்கிறாங்களா? யாரையும் பிடிக்கலன்னு சொல்லி மனசுல இவனெல்லாம் ஒரு மனுஷனா என்று நீங்கள் நிர்விசாரமா இருக்கிறீங்களா? உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருந்தா இதெல்லாம் தூக்கி தூர எரிஞ்சி உங்களை கனிவுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஆனபடினால் இன்னைக்கு காலையில் கத்திட்டு கேட்கணும், ஆண்டவரே, இன்னைக்கு விதைக்கப்பட்ட தேவ வார்த்தை ஒரு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அழைச்சிட்டு தான் என் வீட்டுக்கு நான் போகணும். இந்த மியூசிக்கில் வருகிறவர் அல்ல எங்க அப்பா. இந்த மியூசிக்கில் வருகிறவர் அல்ல எங்க அப்பா. எங்க அப்பா சாட்சியாய் வாழுகிறவன் பட்சத்தில் வருகிற ஆண்டவர். இயேசுவை சிலுவையில் அடித்து அவர் ஜீவனை விட்டாரு. சரீரம் அந்த கோல்கதாவில தூங்கி நிற்கும் பொழுது இயேசுவோடு 12 சீசர்கள் இருந்தும் அவர்கள் அவரை விட்டு தூரம் போன பொழுது அந்தரங்க சீஷனாகிய அரமத்தியக்காரனாகிய ஒருவன் தைரியத்தோடே ராஜ சமூகத்தில் நின்று இந்த சரீரத்தை நான் வைத்திருந்த கல்லறையில் வைக்க வேண்டும் என்று அந்த கல்லறையில் கொண்டு போய் வைத்தான். கல்லறை அவன் வைத்திருந்த அந்த கல்லு அவரை கட்டி காக்க முடியாமல் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உயிருள்ளவர், பேசுகிறவர். அவர் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பு சபை எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் வந்து சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். உங்க வீட்டில் இல்லாத ஒரு பொருள் உங்க இருந்தால் உங்கள்கிட்ட மனசு உறுத்திக்கிட்டே இருப்ப, ஓடிக்கொண்டு கொடுத்துரு. உன் வேலையில் அநியாயமாய் யாரிடத்துல சம்பளம் வாங்கினது உண்டா, யாராவது சம்பளத்தில் ஏமாற்றினது உண்டானால் பேசுவார், கொண்டு கொடுத்துட்டு வந்துடு, இல்லாட்ட உனக்கு பரலோகம் இல்லை. அப்படி யார் இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிறாரோ அவர்கள் பட்சத்தில் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியை பெந்தெகோஸ்து நாளில் வந்து இறங்கினது போல அந்த பரிசுத்த ஆவியார் இன்னைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு பொறுத்தர அந்த பரிசுத்த ஆவியை பெற்று அந்த பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தோடு இந்த சபையிலிருந்து வெளியில் போவேன். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். நல்ல பிதாவே, உங்க சத்திய வசனம் பெந்தெகோஸ்து நாளினுடைய அனுபவம் எங்களுக்கு தாரும். இப்பொழுது பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் நாம் கேட்டுக்கொண்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடு தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. நாத்துமாவை கத்தரை சோதரி. கத்த செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயந்த கத்துக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.